இந்த புவனேஸ்வரி அம்மன் சக்தி வாய்ந்த தெய்வம். நீ வேணும்னா பாரு, நம்ம இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள ஸ்வேதா பத்தின நல்ல தகவல் நமக்கு கண்டிப்பா கிடைச்சிரும் பாரு. உன் வார்த்தை மட்டும் பழிச்சிட்டா இதை விட ஒரு சந்தோஷம் என் வாழ்க்கையில எதுவுமே இல்லம்மா. சரி வா, உள்ள போலாம். சாரிங்க. இட்ஸ் ஓகே. எங்க போறீங்க? இதே மாதிரி 3 டைம்ஸ் முட்டிக்கிட்டா நமக்குள்ள லவ் வந்துரும், தெரியுமா? லவ்வா? சும்மா விளையாடாதீங்க. நிஜமாப்பா, உண்மையதான் நான் சொல்றேன். வேணா நம்ம 2 பேரும் 3 தடவை முட்டிக்கிட்டு லவ் வருதான்னு பாப்போமா? நம்ம நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி மீட் பண்ணா அப்ப முட்டிக்கலாம். கியூட் பாய். கொடுங்க. அம்பாளுக்கு மாலையை சாத்திட்டு அம்பாள் பேர்லயே அர்ச்சனை பண்ணிடுங்க. அப்படியே பண்ணிடுறேன். சாமி, மாலை அம்மனுக்கு போட்டுட்டு அம்மன் பேர்லயே அர்ச்சனை பண்ணிடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சின்ன பொண்ணா இருந்தவா இப்ப வயசானவாளா இருக்காளே. அதே முகம், அதே பேச்சு. இது எப்படி நடக்கும்? ஒருவேளை கெட்டப்ப மாத்திருப்பாங்களோ? என்ன இதை யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கே பிரசோதயாத். ஓம் துர்காயே நமஹ. ஓம் சிவாயே நமஹ. ஓம் மகாலட்சுமி நமஹ. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு வந்தப்பதான் என் பொண்ணு ஸ்வேதாவை நான் தொலைச்சேன். கோவில்ல அஜாக்கிரதையில என் பொண்ணை தொலைச்சிட்டு இப்போ 20 வருஷமா என் பொண்ணை தேடி கோவில் கோவிலா தேடி நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணு இல்லாத என் வாழ்க்கை எனக்கு நரகமா இருக்கு. உன் கோவில்ல வந்து பிரார்த்தனை பண்ணா தொலைஞ்சு போன என் பொண்ணு திரும்ப கிடைக்கும்னு உன்கிட்ட பலனடைஞ்ச எல்லாரும் சொல்றாங்க. உன்னை நம்பி வர எல்லாருக்கும் நீ வழிகாட்டுற மாதிரி எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டு தாயே. என் பொண்ணு எங்க இருக்கான்னு எனக்கு காட்டு. ஓம் புவனேஸ்வரியே நமஹ. புவனேஸ்வரி அஷ்டோத்தர சதநாமாவளி சமாப்தம். கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. என்ன சாமி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? விபூதி கொடுங்க. இந்த அம்மா என்ன ஒரே உருவம் 2 விதமா வராங்களே.
என்னன்னு புரியலையே. பேசாம இந்த அம்மாட்டையே கேட்டுருவோமா? கேட்டுருவோம். அதுக்குள்ள எங்க போனாங்க? ஒரே மாயமா இருக்கே. அம்பாளுக்கு தான் வெளிச்சம். மாதவா, நீ சொன்னது சரிதானா? அந்த பொண்ண நீ பாத்தியா? Promise, Mom. Trust me. I saw that girl. Mom. Mom, I saw that girl. அங்க இருக்கா. வாங்க. ஏய் இரு மாதவா. மறுபடியும் கெட்டப் சேஞ்சா? அதுக்குள்ள எப்படி? எல்லாம் அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஒருவேளை இவன் தான் நாம் ஆசைப்பட்ட ட்ரீம் பாயோ? இந்த அம்மன் என் லைஃப் பார்ட்னரை காட்டிடுச்சோ? இருக்கும். ஐயோ, ட்ரீம் பாய 2 times பார்த்தோம். அவன் பேரை கூட கேட்காம விட்டுட்டேனே. சரி, மறுபடியும் எங்கேயாவது என் கண்ணில் படுறானான்னு பாப்போம். ராசாத்தி, அம்பாள் தரிசனம் நல்லா இருந்தது இல்ல? ராசாத்தி, பிரசாதம் கொடுக்கறாங்க, நாமளும் வாங்கிக்கலாமா? வா. என்னடா அது? ரெட்டி ரோஜா சீரியல் மாதிரி 2 கெட்டப்ல வர்றாங்க. ஒரே ஆளு 2 கெட்டப்ல வராங்க. ஒருவேளை அம்பாள் தான் 2 கெட்டப்ல வந்து நம்மள சோதிக்கிறாளோ? ஒண்ணுமே புரியலையே. ஐயரே, என்ன பாக்குறீங்க? பிரசாதம் கொடுங்க. சாமி, பிரசாதம் கொடுங்க. அம்மா, அம்மா எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கேன் கண்மணி. உன்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும் தான் போன் பண்ணேன். என்ன விஷயமா? அந்த ராசாத்தி இருக்கால, அவ ஸ்வேதாவை நினைச்சு நினைச்சு பைத்திய மாதிரி ஆயிட்டாடி. தான் பொண்ணு தனக்கு கிடைக்கணும்னு கோயில் கோயில சுத்திக்கிட்டு இருக்கா. சுத்தட்டும் சுத்தட்டும், நல்லா சுத்தட்டும். அவ எவ்வளவு சுத்தனாலும் ராசாத்தியால சாகுற வரைக்கும் ஸ்வேதாவை பார்க்கவே முடியாது. இப்ப கூட ராசாத்தி ஒரு ஐயரு சொன்னத வேத வாக்கா நம்பிக்கிட்டு ஸ்வேதா கிடைக்கணும்னு இந்த காரைக்குடி பக்கத்துல இருக்கிற புவனேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு சாமி கும்பிட போயிருக்கா. என்ன கோவில்மா சொன்ன? அதான் காரைக்குடி பக்கத்துல இருக்கிற புவனேஸ்வரி அம்மன் கோவில். ராசாத்தி எப்போ அந்த கோவிலுக்கு போனா? எப்ப போனாளா? இப்ப ராசாத்தி அந்த கோயில்ல தான் இருக்கிறா. ஐயோ, முதலுக்கே மோசம் போயிடுச்சேம்மா. என்ன கண்மணி சொல்ற? ஜோசியர் சொன்னாருன்னு பூமிகாவையும் ஸ்வேதாவையும் நாங்க புவனேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு தான் அனுப்பி வச்சிருக்கோம். இப்ப 2 பேரும் அந்த கோவில்ல தான் இருப்பாங்க. சரி கண்மணி, நீ பயப்படாத. ராசாத்திக்கு என்ன ஸ்வேதாவை அடையாளமா தெரிய போகுது? என்னது அடையாளம் தெரியாதா? என்னம்மா நீ ஸ்வேதாவை பார்க்காததுனால இப்படி பேசுற? ஸ்வேதா
ஸ்வேதா அப்படியே அவங்க அம்மா போல ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருப்பா. ஏய் கண்மணி, இப்ப என்னடி பண்றது? ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. ஸ்வேதா கூட தான் பூமிகா இருக்கால்ல, அவங்க 2 பேரையும் கோவிலுக்கே போக விடாம நான் பாத்துக்கிறேன். அம்மா இங்க உட்காரலாம். சரிம்மா. ஏய், ஏன் இப்படி கத்துற? ஏன் இப்படி பதறி அடிச்சிட்டு ஓடி வர? பதறி அடிக்கிற விஷயம் தான் அத்தை. ஸ்வேதாவும் பூமிகாவும் போயிருக்கிற அதே கோவிலுக்கு தான் ராசாத்தியும் போயிருக்காளாம். இப்பதான் எங்க அம்மா எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க. என்னடி சொல்ற? ஆமா அத்தை. அத கேட்டதுமே எனக்கு பதட்டத்துல தலைகாலே புரிய மாட்டேங்குது. இப்ப என்னதான் பண்றது அத்தை? என்ன பண்றதுன்னு என்கிட்ட கேட்டா முதல்ல பூமிகாவுக்கு போன் போடு. நானும் இதே தான் அத்தை நினைச்சேன். ஆனா டென்ஷன்ல மறந்துட்டேன். நீங்கள் கருக்கொள்ளும் வாடிக்கையாளர் எண் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து சிறிது. அத்தை, பூமிகா போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது அத்தை. ஐயோ, அப்ப ஸ்வேதாவுக்கு போன போடு. நீங்கள் கருக்கொள்ளும் வாடிக்கையாளர் எண் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. அத்தை, ஸ்வேதா போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது அத்தை. 2 போனும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுன்னா ஒருவேளை 2 பேரும் கோயிலுக்குள்ளதான் இருப்பாங்களோ? ஐயோ தெரியலையே அத்தை. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா இங்க இருந்து என்ன பண்ண முடியும்? உடனே ஒரு வண்டியை பிடிச்சு நாம 2 பேரும் கிளம்பி கோயிலுக்கு போவோம். எக்காரணத்தை கொண்டு ராசாத்தியும் ஸ்வேதாவும் சந்திச்சுக்கவே கூடாது. நீ போய் வண்டியை புக் பண்ணி போ. நான் வரேன். எங்க அவன்? எங்க போயிட்டான்? மகாலட்சுமி காணும். மகாலட்சுமி காணும். மகாலட்சுமி காணும். மகாலட்சுமி காணும். மாதவா, அதையே சொல்லிட்டு இருக்காதடா. மகாலட்சுமியை காணுமா? என் ட்ரீம் பாய திரும்ப பார்த்து அவன் பேர் என்ன அவன் கிட்ட கேட்கலான்னு பார்த்தா ஆளைய காணுமே. எங்க போயிருப்பான்? ஒருவேளை கோயிலை விட்டு வெளியே போயிருப்பானோ? அம்மா, நீங்க எங்க இருக்கீங்களா? உங்களை நான் எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? சரி, பிரசாதம் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் சாப்பிட்டாச்சு. நீ முதல்ல வா, வெளியே கிளம்பலாம். ஏமா அதுக்குள்ள கிளம்பணும்? கொஞ்ச நேரம் கோவில் இருந்துட்டு போலாமே. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நீ வா போலாம். வா. இவங்க எங்க போயிட்டாங்க? இங்க இருக்காங்களா? மகாலட்சுமி காணும். உங்களை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணுலடா கௌதம். மாதவன் இந்த கோவில்ல ஒரு பொண்ணை பார்த்தானா. பார்த்த உடனே அந்த பொண்ணை மாதவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அடடா, மேடி, அப்படியா? ஆமா, மகாலட்சுமி காணும். நாங்க அந்த பொண்ணை தேடிதான் வந்தோம். ஆனா பார்க்க முடியலடா.
அந்த பொண்ணு எங்க போச்சுன்னே தெரியல. அம்மா நீங்க அந்த பொண்ணை பாத்தீங்களா? அழகா இருந்ததா? இல்லடா, நான் பாக்குறதுக்குள்ள அந்த பொண்ணு போயிடுச்சு. என்னம்மா நீங்க மேடி நீ பாத்தி மேடி அம்மா என்னங்க எங்கடா போனா அவன்? தெரியலம்மா வாங்க. மகாலட்சுமி 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 எங்க போனா என் ட்ரீம் பாய்? ஐயோ மகாலட்சுமி. மாதவா எங்க போயிட்டான்? மாதவா எங்க போனா? மகாலட்சுமி கான். மகாலட்சுமி. மாதவா மகாலட்சுமி மகாலட்சுமி. ஏ ஸ்வேதா, அம்மா சீக்கிரம் செருப்பு போட்டு வாடி. இது வந்துடுறேன். சீக்கிரம் வா ஸ்வேதா. இதோ வந்துட்டேன். போலாமா? மகாலட்சுமி மகாலட்சுமி மகாலட்சுமி. மகாலட்சுமி 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 கானு. மகாலட்சுமி மகாலட்சுமி கானு. மகாலட்சுமி மகாலட்சுமி கானு. மகாலட்சுமி 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 மகாலட்சுமி. இது நம்ம செருப்பு இல்லையே. என்னம்மா தேடுற? என்ன தேடிட்டு இருக்க? அம்மா என் செருப்பை காணுமா? இதோ இருக்கே உன் செருப்பு. அம்மா இது ஏன் செருப்பு இல்ல. என் செருப்புல ஸ்ட்ராப்பு சில்வர் கலர்ல இருக்குமா? அப்போ செருப்பு கலரை பார்க்காம யாரும் மாத்தி போட்டுட்டு போயிருப்பாங்க.
செருப்பை தெரியாம மாத்தி தானே போட்டுட்டு போயிருப்பாங்க. அவங்க திரும்பி வந்து தேடினாலும் தேடுவாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிம்மா.